ஹாய் வணக்கம், வெல்கம் டு ஹாப்பி டேஸ்ட் பட்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான். நிறைய பேர் இது ரெகுலராக செய்ய மாட்டாங்க. அப்பளப்பூ கூட்டு எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு இன்றைக்கி நம்ம கடலைப்பருப்பு வச்சு செய்ய போகிறோம். அண்ட் இது எங்கள் வீட்டில் எப்படி செய்வாங்களோ நான் அந்த மெத்தடை உங்களுக்கு நான் இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன். அதுக்கு இன்றைக்கி நான் 75 கிராம்ஸ் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். ஏன்னா நிறைய பேர் கிராம்ஸ்லேயும் கேட்குறீங்க. ஸோ 75 கிராம்ஸு இது 125 ml கப்பில் பார்த்திங்கன்னா முக்கால்வாசி எடுத்திருக்கேன். சரிங்களா? ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ இதை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதில் ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் இந்த மாதிரி ரஃப்பாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு டர்மரிக் பவுடர், இன்னும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். இந்த சில்லி பவுடர் பார்த்திங்க அப்படின்னா தனியா அண்ட் மிளகாய் ஈக்குவல் ப்ரொப்போர்ஷனில் அரைச்ச சில்லி பவுடரு. ஸோ இதை நான் இன்றைக்கி சேர்த்துக்கிறேன். இதில் எந்த அளவுக்கு பருப்பு எடுத்தீங்களோ அதில் 2 பங்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு 2லேருந்து 3 விசில் விட்டிங்க அப்படின்னா நமக்கு பருப்பு குழஞ்சி வெந்து வரக்கூடாது. இது நமக்கு இலையாக முழுசாக பருப்பு கிடைக்கணும். ஸோ நான் இன்றைக்கி ஊற வைக்காததுனால இன்றைக்கி 3 விசில் விட்டு எடுக்க போகிறேன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக ஒரு கோகனட் பேஸ்ட் அரைச்சிக்க போகிறோம். அதுக்கு இன்றைக்கி நான் 5 தேங்காய் பத்தை எடுத்திருக்கேன். இது கிராம்ஸில் பார்த்தீங்கன்னா 30 கிராம் இருக்குது. இதுவே நீங்கள் கிரேட்டட் கோகனட் யூஸ் பண்ணுறதா இருந்தால் 3 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு 4 பல்லு பூண்டு, அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஒரு கோர்ஸ் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 விசில் விட்டு எடுத்திருக்கேன். பாருங்கள், பருப்பு இந்த மாதிரி இலையாக வெந்திருக்கணும். இந்த மாதிரி ஒரு பருப்பும் தனித்தனியாக தெரிகிற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இது கூட நம்ம கோகனட் பேஸ்ட் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம் இல்லையா, இப்போ அதை சேர்த்துக்கிறேன். இதுலேயே நான் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கிறேன். ஏன்னா அப்பளப்பூ சேர்க்கும்போது இந்த தண்ணி எல்லாமே அதை அப்சர்வ் பண்ணிடும். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் பவுடர் சால்ட் மட்டும் இப்போ சேர்க்குறேன். ஏன்னா அப்பளப்பூலையும் லேசாக உப்பு இருக்கும். ஸோ ஃபைனலாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். சேர்த்துருக்க பூண்டும் அந்த சீரகத்தோட பச்சை வாசனை எல்லாமே போகணும். ஸோ அதனால் இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம அப்பளப்பூ பொரித்து எடுத்துக்கலாம். நீங்கள் நார்மல் அப்பளமும் சேர்க்கலாம். இது அப்பளப்பூ இந்த ஷேப்பில் இருக்கும். இதுவும் உளுந்தில் செய்கிறது தான். பொரிச்சு எடுத்த அப்பளப்பூவை இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா ஒரு 2-3 நிமிஷம் கொதிச்சிருச்சு. இது போட்டிங்கன்னா இந்த தண்ணியை நல்லா அப்சர்வ் ஆகிடும். இது ஒரு 2 நிமிஷம் போல் கொதிக்க விடுங்க. அப்போ தான் இதோட ஃப்ளேவர், இந்த கூட்டோட ஃப்ளேவர் இந்த அப்பளப்பூவில் ஏறும். ஸோ இது கொதிக்கட்டும், நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு தட்கா பேன் இல்லைன்னா கடாயில் எண்ணெய் கொஞ்சமாக சூடு பண்ணிக்கோங்க. இதில் நான் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட வடகம் இருந்துச்சுன்னா வடகம் தாளிச்சுக்கோங்க. அது ரொம்பவே நல்லாயிருக்கும். வடகம் இல்லாதவங்களுக்கு நான் இந்த தாளிப்பு காமிக்கிறேன், அதை சேர்த்துக்கோங்க. கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். கூடவே உளுந்து ஒரு 1/2 டீஸ்பூன், ஒரே ஒரு காஞ்ச மிளகா கிள்ளி எடுத்திருக்கேன் நான். கடுகு பொரிய ஆரம்பித்ததுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த தாளிப்பை
சேர்த்துடலாம். ஸோ இது பாருங்கள், நல்லா இந்த அப்பளப்பூ இதில் இருக்கிற அந்த வாட்டர் எல்லாமே அப்சர்வ் பண்ணிடுச்சு அந்த கிரேவியை. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சாப்பாடில் போட்டு சாப்பிட்றதா இருந்தால் இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். ஏன்னா இது ஆற ஆற இன்னும் திக்காகும். இதுவே நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் திக்காக இருந்தாலுமே வந்து இது ரன்னியாக இல்லாமல் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் வந்து கன்சிஸ்டன்சி அண்ட் சால்ட் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதை வந்து பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்பளப்பூ கூட்டு நம்ம ரெகுலராக செய்கிற காய் கூட்டை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். அண்ட் இது வந்து காரக்குழம்பு, வத்தக்குழம்பு கூட வச்சு சாப்பிடும்போது இது ரொம்ப நல்ல காம்பினேஷன். இது நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி பிடிச்சதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சீக்கிரமே இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.